கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் இதன் அருகே ஒரு நீதிமன்ற உத்தரவை மீறி ஒரு கிறிஸ்தவ வழிபாட்டு ஸ்தலம் கொடுத்து சீல் வைத்து மூட வேண்டும் இந்து முன்னணி போராட்டம் நடத்தியது. இந்து முன்னணி தலைவர் ஆறுமுகம் தலைமையில் திருவட்டார் சந்திப்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் ஆர்.டி. சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்து திருமண மண்டலத்தில் வச்சிருந்தாங்க. இந்த திருமண மண்டலத்தில் வைக்கப்படும் ஏன்னா ஒரு மாவட்ட தலைவர் கைது செய்யப்படுகிறார் என்றால் மாவட்டம் முழுவதும் பெரிதாக மாவட்டத்தில் கைது செய்யப்படுகிறார் என்ற பாஜக நிர்வாகிகள் எல்லாம் மீண்டும் திருவட்டார் சந்திப்பில் திடீர் போராட்டம் ஏற்பட்டிருந்தார். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகளும் போலீசார் குண்டுகட்டாக தூக்கி வைத்து கைது செய்தார்கள். இவர்களையும் குளித்துறை மற்றும் தக்கல் உள்ள மாவட்டத்தில் 6 இடங்களில் இந்த மாதிரி போராட்டம் நடந்தவர்களை கைது செய்து வச்சிருக்காங்க. இந்த கைது செய்து வச்சு இந்த ஆர்மம் ஆர்.டி. சுரேஷ் இவங்கெல்லாம் வச்சிருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் இருக்கும்போது அவரோட கார் இருக்குது. இந்த கார் என்ன பண்ணிருக்காங்க, திடீர்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ்கார சங்கிலியை லாக் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் தெரியல. அதாவது கைதியில் காரணம் தனியாக போயிருமான்னு தெரியல. லாக் பண்ணிட்டு இது பண்ணிருக்காங்க. இதை பார்த்து இந்து முன்னணி நிர்வாகிகள் ஆத்திர போலீசாரும் கடுமையான வாக்குவாதத்தில் இருக்கலாம். இந்த வாக்குவாதம் சொற்போட மற்ற பகுதியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அது சட்டவிரோதமாக இயங்குதுன்னு சொல்லி அதற்காக அது இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப நீதிமன்ற ஆணையம் இருக்கிறது. ஆனாலும் சட்டத்தை நாங்கள் என்னைக்கு மதிச்சிருக்கோம், இதுக்கு மட்டும் மதிக்கிறது அப்படிங்கிற விதமாக இன்னைக்கு கன்னியாகுமரியில இந்த சம்பவம் நடந்திருக்கு. நம்ம விஜய் ஏற்கனவே நம்ம திமுக ஆட்சியில் இருக்கும்போது சொன்னோம், இங்க தொடர்ந்து ஜப வீடுகளும் சர்ச்சுகளும் மசூதிகளும் எங்க புற்றீசல் போல முளைத்து கொண்டிருந்தது அப்படிங்கறத நம்ம திமுக ஆட்சியில நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஆட்சி மாறி இருக்கிறது, ஆனா எந்த காட்சியும் மாறவில்லை அப்படிங்கறது போலதான் இன்னைக்கு இந்த விஜய் ஆட்சியும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஜோசப் விஜய் வேற ஆட்சியில் இருக்கார். இன்னைக்கு அவர்களுக்கு ஜோசப்பே ஆட்சியில் இருக்கிறது மாதிரியான ஒரு நினைப்புலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஏன்னா அதற்கு சாட்சியாக இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சட்டசபையிலேயே சுவிசேஷ கூட்டம் நடத்தினாரு சபாநாயகர் பார்த்தோம். அதுதான் போச்சு அப்படின்னு பார்த்தா அங்கங்க இவங்கெல்லாம் ஆதவர்ஜுனவா, இந்த ஜேசிடி பிரபாகர், அதாவது சபாநாயகர், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எங்க கிறிஸ்துவ விழா நடந்தாலும் இவங்க அங்க போய் கலந்து கொள்றதும் இவங்க இப்ப என்ன சொன்னாரு, திடீர்னு ஒரு பாஸ்டர் ஒரு ஆள் பேசும்பொழுது அன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் அதுல கலந்துட்டு இருக்காரு. அப்ப அங்க பேசும் பொழுது சத்துருக்களினுடைய மத்தியில இன்னைக்கு விஜய் ஆட்சி புரிகிறார், அதாவது விஜய்க்கு ஏதோ இந்தியா முழுவதும் எதிரிகள் இருக்கிறதாகவும் அதற்கு மத்தியில அவர் ஜோசப் விஜய் ஆட்சி புரிகிறார், ஜோசஃபே வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதும் இந்த மாதிரியாக இன்னைக்கு கிறிஸ்துவர்களுடைய ஒரு ஆதிக்கம் எல்லா தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலும் நிலைவரிக்கிறது பார்க்கும். விஜய் ஆட்சி பொறுப்பை கூட ஏற்கல. அதற்கு முன்னாடியே தாவிகா பேர்ல திருப்பத்தூர் வாணியம்பாடி பகுதிகள்லாம் போஸ்டர் ஓட்டப்பட்டதை பார்க்கிறோம். கிராமங்கள் தோறும் சர்ச்சுகள் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு அதுவும் தாவாக்கிய பரல வச்சார். ஆனா அது தாவேக்காவினர் வைக்கல அப்படின்னு சொன்னாலும் யார் அதில் வைத்த குற்றவாளி அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரியல. அது மாதிரி எந்த தகவலும் இல்லை. இதுவரை யாரும் அதை கைது செய்யப்படவும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட விஜய் இதுக்கு எதற்கும் கண்டனம் தெரிவித்ததாகவும் தெரியவில்லை. தொடர்ச்சியாக இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சுவிசேஷ கூட்டங்கள்ல போய் நடந்து கொள்கிற பழக்கம் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சுவிசேஷ கூட்டம் ஒண்ணுக்கு கூட ஜேசிடி பிரபாகர் போய் கலந்து கொண்டு இந்த மத போதனை பண்ணுவதற்கு போனதாக கூட அது மாதிரியான போஸ்டர்கள் கூட நம்ம இன்னைக்கு வர்றதை பார்க்கிறோம். அப்ப இயல்பாகவே ஏற்கனவே எந்த ஒரு சட்டத்தையும் மதிக்காது, அந்த சட்டத்தை மதிக்க கூடாது என்று செயல்படக்கூடிய இவர்கள் இன்னைக்கு இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது அப்படிங்கிற இதுல இன்னைக்கு ரொம்ப தைரியமாக இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, ஒரு இடத்துல பட்டியலின மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு இடத்தை இவங்க ஆக்கிரமிச்சு இவங்க கட்டியிருந்தாங்க ஒரு சர்ச். அந்த நிலத்தை மீட்கிறாங்க. அவங்க அந்த நிலத்தை மீட்டதுக்காக அவர்களை எரித்து கொள்ள முற்பட்டார்கள். அது காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள் இல்லாமல் அவர்கள் முன்னாலேயே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தொடர்ச்சியாக இவர்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நம்மாலே இன்னைக்கு ஆட்சியில் இருக்காரு, இன்னைக்கு ஏதோ நம்ம இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய இயல்புல. ஏன்னா இன்னைக்கு இதை எதையுமே இன்னைக்கு கண்டிக்கிறதுக்கு இங்க யாரும் ஆள் இல்லை. அதை தொடர்ச்சியாக இன்னைக்கு அதை செய்து வராங்க. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர்லயும் நடந்திருக்கிறதாக, அந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்திலையும் நடந்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். நம்ம இப்ப கோவில், அதாவது இவங்க இந்த மட்டும் அராஜகம் இல்லை, கோவில்கள்ல கூட என்ன பண்றாங்களா, கோவில போய் விஜய் போட்டோ வைக்கிறாங்க, கருவறையில கொண்டு விஜய் போட்டோ வச்சு அங்க போய் அதை வைக்க வேண்டும் என்று
வற்புறுத்தினதையும் நாம பார்க்கிறோம். அப்ப நீங்க கோவில கூட போய் நீ உங்களுடைய உரிமைகளை எல்லா இடத்திலையும் இன்னைக்கு வந்து தடுக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை இன்னைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். காலம்பட்டி பார்த்தோம். காலம்பட்டியிலும் இதே போல அந்த சர்ச்சு நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருக்கு. எந்த கட்டுமான பணிகளும் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறது. ஏற்கனவே வந்து அது பல பிரச்சனைகளுமாயி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் என்ன பண்றாங்க, விஜய் அன்னைக்கு ஆட்சி இன்னைக்கு வந்து பதவி இருக்கிறாருன்னா அன்னைக்கு ராத்திரியே வந்து அந்த சர்ச்சை வந்து அவங்க கட்ட முற்படுகிறார்கள். அதுக்கு வந்து போலியாக நாங்க வந்து இது பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை காமித்து கட்ட முற்பட்டார்கள். அதையும் பார்த்தோம். அதற்கும் இந்துக்கள் நீதிமன்றத்துல சென்று அவர்கள் இந்த வழக்கை தொடுத்து அதுக்கப்புறம் அதை தடையாணை வாங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி தடையாணை வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அந்த இடத்தில் தொடர்ந்து பிரேயர்கள் நடக்கிறதாக நம்ம கேள்விப்படுகிறோம். அப்ப தொடர்ச்சியாக நீங்க என்னதான் நீங்க சட்டத்து மூலமாகவோ என்ன நீங்கள் போய் வாங்கி வந்தாலும் கூட நாங்க வந்து அதை எதையும் மதிக்க மாட்டோம், நாங்கள் இதை செய்து கொண்டே தான் இருப்போம் அப்படிங்கக்கூடிய போக்கு இன்னைக்கு தமிழகத்துல அதிகரித்ததை தான் இது காண்பிக்கிறது. இதற்காக இந்துக்கள் வந்து தொடர்ச்சியாக இப்போ எல்லா இடங்களிலும் இதை எதிர்த்து அவர்கள் அதிக அளவுல போராடி கொண்டிருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு தமிழகம் கிறிஸ்தவமயமாகி வருகிறது என்பதே இது காட்டுகிறது.